திரு ஜவஹர் அலி எப்படி பார்க்குறீங்க முதற்கட்டமாக? எப்படி பார்க்குதுன்னா ஒன்றும் பேசுகிற மாதிரி இல்லை. ஏன்னா 40 உயிர்கள் அந்த இன்றைக்கு இந்த அரசாங்கத்தால் கொல்லப்பட்டிருக்காங்க. ஈவு இரக்கமே இல்லாமல் இன்றைக்கு அப்போ அது நடக்கலையா இப்போ நடக்கலையான்ட்டு ஒரு ரெண்டுத்தையும் கம்பேரிசன் பண்ணி பேசுறதுனா மனசாட்சியே இல்லையா? 40 உயிர்கள் சார். போன வருஷம் 23 பேர், இந்த வருஷம் 13 மாசத்துல 40 பேர். இன்னும் எத்தனை பேர் மரணங்கள் வரப்போதோ, எத்தனை ஓலங்கள் கேட்க போதோ, அது உண்மையிலேயே ஜீர்ணிக்க முடியல. அதில் என்ன சொல்றாங்கன்னா, இது விரும்பத்தகாத சம்பவமா? அப்போ விரும்புவீங்களா இந்த சம்பவத்தை கூட? இது எவ்வளவு வேதனையான சம்பவத்தை, இது விரும்பத்தகாத சம்பவமா? அப்ப எது விரும்பத்தகாத சம்பவம்? எனக்கு அந்த லாஜிக்கே புரியல சார். ரொம்ப வேதனையா இருக்குது. அதாவது ஒரு நண்பர் சொல்றதை வச்சு சொல்றேன். அவர் சொன்னாரு எம்ஜிஆர் ஆட்சியில் 80ல் தான் மதிய கொண்ட. நீங்க பாக்கெட்டு சாராயத்தை தமிழ்நாட்டை அறிமுகப்படுத்தி தமிழ்நாட்டை போத மாநிலமாக்கி தமிழ்நாட்டை சீரழித்தது யார் தெரியுமா? அந்த பெருமைக்குரியவர் முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய டாக்டர் கலைஞர் அவர்கள். இன்னைக்கு அதே அவருடைய மகன், விடியாத அரசாங்கத்தை நடத்தக்கூடிய அவருடைய மகன் தளபதி ஸ்டாலின் 65 பேரை கள்ள சாராயத்தில் சாவடிச்சிருக்காரு. இந்த அரசாங்கத்துக்கு இவங்களுக்கு அந்த வெக்கம் மானமே இல்லாம இவங்க பேசுற பேச்சுலாம் அப்ப நடக்கலையா, இப்ப நடக்கலையா, அப்ப நடக்கலையா? இது என்ன? இது முறைதானா? இல்ல, உங்க உணர்வுகளை புரிஞ்சுக்கிறேன். கொஞ்சம் ரொம்ப காட்டமா நீங்க விமர்சிக்க சார். வேதனையினுடைய வெளிப்பாடு. ஒரு முதலமைச்சர், நீங்க எத்தனையோ முறை எங்களுடைய முதலமைச்சர் எடப்பாடியார் ஆட்சியில் இருக்கும் போது தார்மீக பொறுப்பேற்று ராஜினாமா செய்யணும் பலமுறை நீங்க சொல்லியிருக்கீங்க, பலமுறை சொல்லியிருக்கீங்க. ஆனா இந்த சம்பவம் இது நீங்க என்ன கேட்கிறேன், ஏற்கனவே 2 வருஷம் 23 பேர் 13 மாசத்துக்கு முன்னாடி 23 பேர் இருந்தாங்களா? அதுக்காக சிபிசிஐடி விசாரணை அமைச்சிங்கல்ல, அவங்களுடைய அறிக்கை என்ன? அந்த அறிக்கைக்கு பிறகு நீங்க நீங்க என்ன பாடம் கத்துக்கிட்டீங்க? நீங்க எடுத்த நடவடிக்கை என்ன? எத்தனை பேரை நீங்க குற்றவாளி கூண்டில் எழுத்திருக்கீங்க? எத்தனை அதிகாரிகள் அது மூலம் தண்டிக்கப்பட்டிருக்காங்க? எத்தனை பேர் சிறைச்சாலைக்கு போயிருக்காங்க? அங்க இருக்கக்கூடிய அமைச்சர்கள்லாம் பொறுப்பா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய வசந்தம் கார்த்திகேயன்கிற எம்எல்ஏ பொறுப்பா இல்லையா? அங்க இருக்கக்கூடிய எம்எல்ஏ உதயசூரியன்கிற ஒரு பொறுப்பா இல்லையா? இது எதுவுமே இப்போ காணோம். எதுவுமே இல்லாம மூடி மறைச்சிட்டீங்க அப்படியே. இப்ப மீண்டும் ஒரு புது கதை. இது விரும்பத்தகாத சம்பவம், இதை யாரு ஏத்துக்கிற முடியாது. நீங்க எடுத்த நடவடிக்கை தான் என்ன சார்? நீங்க ஒவ்வொரு கட்டத்திலையும் எஸ்பி மேல ஒரு நடவடிக்கை எடுக்கிறீங்க. என்ன பண்றீங்க? நடவடிக்கை அவரை டிரான்ஸ்ஃபர் பண்றீங்க, சஸ்பெண்ட் பண்றீங்க. நீங்க காவல்துறையை பொறுப்புல இருக்கக்கூடியவர் யார்? அது மட்டும் இல்லாம மதுவிலக்கு ஆயத்தூர்வனுடைய அமைச்சர் யார்? அந்த முத்துச்சாமி எங்க போனார்? அவருடைய அறிக்கை என்ன? அவருடைய பேட்டி எங்க? யாரு பொதுப்பணித்துறை அமைச்சர் எதுக்கு பேட்டி? அந்த துறைக்கு அமைச்சர்ல பேட்டி கொடுக்கணும். அவருடைய அறிக்கை எங்க போச்சு? சரி, முதலமைச்சர் ஏன் பேட்டி கொடுக்கல? ஏன் முதலமைச்சர் இன்னும் அங்க போகல? இது மக்களுடைய வேதனுடைய விளிம்பு சார். இதெல்லாம் கேட்கறது தார்மீக பொறுப்பு எங்களுக்கு இருக்கு. இல்ல, நீங்க கேளுங்க. அதனாலதான் இப்ப ஒரு குறுக்கிட எதிர்க்கட்சியா உங்களுடைய ஜனநாயகம் என்ன கேக்குறாங்கன்னா, இதை நீங்க அரசியலுக்காக ஏன் பயன்படுத்துறீங்க? கூட ஒரு துயரமான சம்பவம் நடந்திருக்கு, கூட நின்று அரசுக்கு ஒரு ஒத்துழைப்பு கொடுக்குறோம். நீங்க கண்டிக்கலாம். இடிப்பாறை இல்லாத ஏமராமன்னன் கெடுப்பார் இல்லானும் கெடும், அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, எதிர்க்கட்சியா நீங்க செய்யலாம். ஆனா இதை உடனே ராஜினாமா லெவலுக்கு எடுத்துட்டு போறது, இந்த அரசு செயல்படலன்னு சொல்லி ஒரு ஒரு அதீதமான குற்றச்சாட்டை வைக்கிறீங்களா? இப்போ 2001 பண்ருட்டியில் 52 பேர் இறந்தாங்க செல்வி ஜெயலலிதா ஆட்சி காலத்துல. அடுத்து கொஞ்ச நாள்ல காஞ்சிபுரத்துல ஒரு 30 பேர் இறக்குறாங்க. இதே கள்ளச்சாராய சாவு தான். பார்வை 35 பேருக்கு பறி போகுது. இந்த விவாதத்தினுடைய தலைப்பு பொதுவா நீங்க நெற்றிக்கண் வச்சிருக்கீங்க. நெற்றிக்கண்ணை நடத்தக்கூடிய நடுவராகிய நெறியாளர் நீங்க நெற்றிக்கண்ணோட பார்க்கணும். நீங்க 2001 அப்போ அந்த சம்பவம் நடந்தது. நீங்க 23 வருஷத்துக்கு பிறகு நீங்க ஒரு சம்பவத்தை குறிப்பிடுறீங்க. அப்ப இந்த நடந்த விஷயத்தை நீங்க சமாதானப்படுத்துறீங்களா? இதை நியாயப்படுத்துறீங்களா? நான் பதில் சொல்லணும். என்னன்னா, அப்ப ராஜினாமா குரல்லாம் எழுப்பப்படல. இப்ப நீங்க ராஜினாமா குரல் எழுப்புவதற்கு ஏதாவது உள்நோக்கம் இருக்கான்னு கேக்குறாங்க. உங்க பதில எதிர்பார்க்கிறேன், அவ்வளவுதான். எனக்கு இதுல ஒண்ணும் இல்ல. ராஜினாமா குரலை கொடுக்க வேண்டியது எதிர்கட்சியினுடைய அந்த கோரிக்கை, நியாயமான இது கோரிக்கை. நீங்க சொன்ன ராஜினாமா பண்ணிருப்பீங்களா?
23 பேருக்கு இதை ராஜினாமா பண்ணிட்டீங்களா? எத்தனையோ சம்பவங்கள் இன்றைக்கு தமிழ்நாடு வந்து இன்னைக்கு ஒரு மோசமான சூழ்நிலையில் கஞ்சா அபின்னு இன்னைக்கு பள்ளி நம்ம பிரியன் சார் சொன்ன மாதிரி பள்ளி கல்லூரிகள் கிட்ட எல்லாம் எல்லாமே போதைப் பொருள் எல்லாம் கிடைக்குதா? ஒரு நிமிஷம் முடிச்சிடறேன். கிடைக்குதா? அதுக்கெல்லாம் நீங்க ஏற்கனவே பல முறை எங்களுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் சட்டமன்றத்தில் பேசினாரா? நீங்க என்ன ராஜினாமா பண்ணிட்டீங்களா? நான் கேட்கிறேன். 5 நாளைக்கு முன்னாடி அந்த தொகுதியினுடைய கள்ளக்குறிச்சியினுடைய எம்எல்ஏ செந்தில்குமார் போய் சொல்றாரு, எங்க எஸ்பியை பார்த்து சொல்றாரு, இங்க வந்து கள்ளச்சாராயம் காய்ச்சுறாங்க, நிறைய பிரச்சனைகள் இருக்குது, குறிப்பிட்ட இடத்தையும் சொல்றாரு. இதெல்லாம் சொன்ன ஏன் நடவடிக்கை எடுக்கல? சரி, அதுக்கு முன்னாடி போன வருஷமே அதே கள்ளக்குறிச்சி எம்எல்ஏ வந்து சட்டமன்றத்தில் கவன ஈர்ப்பு தீர்மானத்தை கொண்டு வந்து ஒரு கொடுக்கிறார் கோரிக்கை மனு. இந்த பகுதியில் இந்த இடத்துல கள்ளச்சாராயம் நிறைய இடங்கள்ல நடத்துற காய்ச்சுறாங்க, இது கவன ஈர்ப்பு தீர்மானம் கொண்டு வாங்கும் போது அப்பாவு வந்து சபாநாயகர் மரியாதைக்குரிய சபாநாயகர் அவர்கள் அந்த தீர்மானத்தை எடுத்துக்கல. இதை விட என்ன சார் வேணும் உங்களுக்கு? இது எவ்வளவு முக்கியமான பிரச்சனை. எதுவுமே செய்யாம மக்களுடைய பிரச்சனையை தீர்க்காம நாங்க அதை செஞ்சோம் இதை செஞ்சோம் வாய்ஜாலங்களுக்கு இந்த ஆட்சி. ரைட், வர திரு ஜவஹர்லி நிறைவு பார்வை. 2011 2021 வரைக்கும் தமிழ்நாட்டில் கள்ளச்சாராய மரணமே இல்லைன்னு சட்டமன்றத்தில் முன்னாள் மதுவிலக்கு அமைச்சர் வந்து செந்தில் பாலாஜி சட்டமன்றத்தில் பேசின ரெக்கார்டு என்கிட்டயும் இருக்குது. ஒன்று, நாங்கள் வந்து எங்களுடைய எதிர்கட்சி தலைவர் வந்து பொதுச் செயலாளர் எடப்பாடியார் வந்து ஆக்கப்பூர்வமான கருத்துக்களை குற்றச்சாட்டுக்களை சொல்றாரு. அதுக்கு பதில் சொல்ல முடியாம மக்கள் பிரச்சனையா அவருக்கு பேசுறதுக்கு அவர் எதிர்கட்சி தலைவர் பேசினா 10 தோல்வி பழனிசாமிண்டா உங்களுடைய நாகரிகம் அரசியல் தெரியுது. நீங்க எங்க போய் இடிக்கிறீங்க? ஒண்ணு கம்யூனிஸ்ட் கட்சிக்காரே இங்க இருந்து பிஜேபிக்கு ஓட்டாரு, இங்க வந்து தோல்வி. நீங்க 12-13 தோல்வியை பார்த்தீங்க, டெபாசிட் போனீங்க, பல வகையில தோத்து போனீங்க, எத்தனையோ தோல்வியை பார்த்தீங்க, மீண்டும் ஆட்சிக்கு வரலையா? ஆட்சி என்பது யாருக்கும் நிரந்தரம் இல்லை. மக்கள் எப்படி வேணாலும் ஓட்டு போடாங்க. ஆனா அந்த ஆட்சி அதிகாரத்தை வச்சுக்கொண்டு உங்க அகங்காரத்தோட மக்களை சாவடிக்கிறீங்க தெரியுமா? இதனுடைய வேதனையுடைய விளிம்பில மக்கள் இருக்காங்க. இன்னைக்கு அவர் கேட்டாரு எங்க இருக்குன்னு. எங்க பார்த்தாலும் மது வந்து 24 மணி நேரமும் எல்லா கடைகளையும் கிடைக்கலன்னு சொன்னாருன்னா நான் போய் கூட்டிட்டு போய் நம்மளுக்கு தெரியாது, கூட்டிட்டு போய் காட்ட முடியாது. ஆனால் நீங்க வந்து பாக்கெட்ல பால் பாக்கெட் போடுற மாதிரி மதுவை கொண்டு போய் வீட்டில் கொடுக்குற சப்ளை கொடுக்குற நிலைமை இன்னைக்கு ஆயிப்போச்சு சார். காரணம் இதன் பின்னணியில் நான் ஏற்கனவே சொன்னேன். வசந்தம் கார்த்திகேயன் இருக்கிறார், உதயசூரியன் இருக்கிறார் என்று ஏற்கனவே சொன்னதுதான் அவர் நண்பர் வந்து நம்ம பால் இப்ப சொல்றாரு. அதற்கு முன்னாடி செஞ்சி மஸ்தான் மீது பெரிய குற்றச்சாட்டு. அந்த இதனுடைய பகுதியினுடைய கவுன்சிலர் அவருடைய கணவர் இன்னும் லிஸ்ட் 6 பேர். நான் என்ன கேட்கிறேன், ஓகே நீங்க திமுக மேல விமர்சனம் வைங்க, இப்ப அவங்க ஆட்சியில் இருக்கிறாங்க, அதுல மாற்றுக்கிறதுல விமர்சனம் இருக்கிறாங்க. நான் என்ன சொல்றேன், 3 வருஷத்துக்கு முன்னாடியில இதெல்லாம் இல்லாம இருந்ததா? அதிமுக ஆட்சியா இருந்தாலும் திமுக ஆட்சியா இருந்தாலும் நம்ம எல்லாருக்கும் ஒரு கூட்டு பொறுப்பு இருக்கு, அந்த விழிப்புணர்வை கொண்டு போய் சேர்க்கணும், இதெல்லாம் நடக்க விடாம தடுக்கணும் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இல்லங்க, நான் என்ன சொல்ல, போதைப் பொருள் புழக்கம்னு சொல்றேன். அது கொஞ்சம் கொஞ்சமா அதிகரிச்சுக்கிட்டே தானே வந்துகிட்டு இருக்குது. சோ அப்ப இத வந்து அரசியலுக்கு பயன்படுத்திக்கிறீங்களா அப்படிங்கறது அவங்களுடைய சார். அரசியல் சார், தமிழ்நாட்டை காப்பாற்ற வேண்டிய எங்க கடமை, நாங்க சொல்ல வேண்டிய கடமை எங்களுக்கு இருக்குது. நீங்க சொல்லுங்க. நீங்க ஊடகங்கள் சொல்லா காட்டினா கூட எதிர்கட்சிக்கு அந்த பொறுப்பும் ஊடகங்கள் சொல்லலன்ற முடிவை ஜவஹர்லி எடுக்க வேண்டாம். இருந்தா இன்னைக்கு இந்த விவாதமே நடக்காது. சொல்லாட்டினாலும் நாங்கள் இதை சொல்லிக்கொண்டே இருப்போம். எங்களுக்கு வந்து நாங்களும் சொல்லிட்டே தான் இருக்கோம் ஜவஹர்லி. சொன்னாலும் கூட நேற்றுக்கே இந்த சம்பவம் நடந்த எந்த ஊடகமும் இல்லங்க, நேற்று இரவுக்கு மேலதான் இதனுடைய இல்ல நீங்க உள்நோக்க சொல்ல. சரி, நான் சொல்றேன், இன்னைக்கு காலையில இருந்து நம்ம லைவ் போறோம். எடப்பாடி பழனிசாமி தான் அதிகமா வந்திருக்கிறாரு நேரலையில, எதிர்கட்சி தலைவர்கள் தான் அதிகமா வந்திருக்கிறாங்க. இன்னைக்கு கூட பாருங்க, மதிவாணனை தவிர்த்து எல்லாருமே குறை சொல்லக்கூடிய விமர்சனிக்கக்கூடிய நிலையில தான் இருக்கிறோம். உள்நோக்க கற்பிக்க வேண்டாம், ஆதரிக்க முடியாது. ஆனால் ஒரு எதிர்கட்சி தலைவர் நீங்க ராஜினாமா செய்யுங்கன்னு சொல்றதை விட்டு இருக்கக்கூடிய பிரச்சனைகளுக்கு தீர்வு என்ன? நீங்க ஏற்கனவே 21 பேர் மரக்காணத்திலையும் செங்கற்பட்டிலையும் இறந்த போது நீங்க அதுக்காக என்ன தீர்வு கண்டுபிடிச்சிருக்கீங்க? இன்னைக்கு 40, அடுத்த வருஷம் இன்னொரு 400 ஆகாதுன்ட்டு என்ன உத்தரவாதம் உங்களால் கொடுக்க முடியுமா?
உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? யாராவது உத்தரவாதம் கொடுக்க சொல்லுங்க. சரி, நன்றி. முடிச்சிருங்க. அதாவது இந்த மெத்தனால்னால தான் இந்த மாதிரி உயிரிழப்பு ஏற்படுதுங்கிறதுக்காண்டி கடந்த கால அம்மா அவனுடைய ஆட்சி காலத்துல அந்த மெத்தனால் வந்து கிடைக்கிறது ஒரு பெரிய ஸ்ட்ரிக்ட் பண்ணி தடையே பண்ணாங்க. 2001 போட்டாங்க அந்த தடை கிடையாது. ஆனா இப்போ ரொம்ப காலமா இல்லாம இருந்தது. இப்போதான் அந்த மெத்தனால் மறுமுறை ஃப்ரீயா வர ஆரம்பிச்சிருச்சு இந்த ஆட்சி வந்ததுக்கு அப்புறம். அது எல்லாம் திமுக காரங்களுடைய கான்ட்ராக்ட் நிறைய எடுத்துச்சு. ரெண்டாவது சார் நான் எனக்கு மருந்துகள், நீங்க உயிர் காக்கக்கூடிய மருந்துகள் இந்த மருத்துவமனைகளில் இல்லைங்கிறதும் தெளிவான விஷயம். பேரே சொல்றார் எங்க எதிர்கட்சி தலைவர். மூணாவது என்ன தெரியுமா, டாக்டர் குழு நீங்க ஒரு விக்கிரவாண்டிக்கு ஒவ்வொரு பகுதிக்கும் ஒரு வார்டுக்கு போற அமைச்சர்கள் நியமிச்சிங்க. நீங்க ஒவ்வொருத்துக்கும் டாக்டர் குழுவை சென்னையில இருந்து பெரிய லெவல்ல அனுப்பி எல்லாருடைய உயிரை காக்கிறதுக்கு இந்த அரசாங்கத்தில் முடிஞ்சிருக்குமே, ஏன் செய்யலது? சரி, உங்க ஆலோசனைகள் நிச்சயமா அவருக்கும் போய் சேரும்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இன்னும் பல விஷயங்கள் அடுத்த கட்டமா என்ன நடக்கும். முடியுங்க. அதாவது சகோதரர் பேசும்போது கொலைன்னு பேசினாரு. கொலைனா தூத்துக்குடி துப்பாக்கி சூடு கொலை, மகாமகம் கொலை வந்து கொலை. இது வந்து விரும்பத்தகாத செயல். அதே மாதிரி கடந்த ஆட்சியை பற்றி பேசினார். நாகப்பட்டினம் மாவட்டம் தலைஞாயிறு பகுதியில் 2016 செத்துருக்காங்க. அதே மாதிரி தருமபுரி மாவட்டம் எரியூர்ல 2017 இறந்திருக்காங்க. திருவாரூர் மாவட்டம் குடவாசல் பகுதியில் 2018 அதிமுக ஆட்சியில இறந்திருக்காங்க. புதுக்கோட்டை மாவட்டத்தில் 2020 நன்றி. செய்யல, நடக்கல, போகவே இல்லை. நன்றி. பார்க்கலாம். எடப்பாடியோட ஆட்சியில நடந்திருக்கு, அம்மையார் ஆட்சியில நடந்திருக்கு. ரிசர்ச் ஆராயத்துக்கு இதோட முடிவு ஏற்படணும் அப்படிங்கிற ஒரு நல்ல நோக்கத்தோட இந்த விவாதத்தை நிறைவு செய்கிறேன். கருத்துக்களை பகிர்ந்த விருந்தினர்கள் அனைவருக்கும் நன்றி.